இன்னுமா வெள்ளை துணிகளை கைவழிக்க துவைக்கிறீங்க? சுடு தண்ணி போதும், ஒரு அழுக்கு இருக்காது. வீட்டில் வெள்ளை துணிகளை எப்படி துவைத்தாலும் சிறிது அழுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் மிஷினிலும் போட முடியாது, கைவழிக்க துவைக்க வேண்டும். இனிமேல் அப்படி கஷ்டப்பட தேவையே இல்லை. வெள்ளை நிற ஆடைகள் நம்மை சுத்தமாகவும் அழகாகவும் காட்டும் ஒரு முக்கியமான அம்சமாகும். ஆனால் ஒரு முறை அணிந்தாலே வியர்வை தடங்கள், தூசு, உணவு சிதறல்கள் போன்ற கரைகள் தெளிவாக படிந்துவிடும். அவற்றை மீண்டும் சுத்தப்படுத்துவதற்காக பலர் ப்ளீச், ரசாயன லிக்விடுகள் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள். ஆனால் அவை சில சமயம் துணியின் நாரை சேதப்படுத்தி அதன் ஆயுளை குறைத்துவிடும். இதற்கு மாற்றாக எந்தவித ரசாயனங்களும் தேவையில்லாமல் வெறும் வெந்நீரை பயன்படுத்தி துணியை பளபளப்பாகும் ஒரு எளிய முறை இருக்கிறது. முதலில் கரைப்பட்டிருக்கும் வெள்ளை துணிகளை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு பெரிய பக்கெட்டில் கொதிக்கும் அளவுக்கு வெந்நீரை ஊற்றி அந்த வெந்நீரில் துணிகளை முழுமையாக நனைத்து விட வேண்டும். இங்கு எந்தவித டிடர்ஜென்ட் அல்லது வாஷிங் லிக்விடும் சேர்க்க வேண்டியதில்லை. வெந்நீர் மட்டுமே துணியின் நாருக்குள் புகுந்து பழைய அழுக்கு மற்றும் கரைகளை தளரச் செய்யும். நீர் குளிராமல் இருக்க மூடி வைத்து சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு துணிகளை எடுத்து வழக்கம் போல் வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் எப்போதும் பயன்படுத்தும் டிடர்ஜென்ட் அல்லது வாஷிங் லிக்விட் சேர்த்து துவைக்கலாம். வெந்நீரில் ஊறியதால் கரைகள் ஏற்கனவே தளர்ந்திருக்கும். எனவே மிஷின் சுழற்சியுடன் சேர்ந்து துணி முழுமையாக சுத்தமாகிவிடும். ப்ளீச் போல் துணியின் வலிமையை குறைக்காமல் இதுவே துணியை பாதுகாப்பாகவும் மிளிர வைக்கும் சிறந்த வழியாகும். இந்த முறையை வாரத்திற்கு ஒரு முறை பின்பற்றினால் பள்ளி யூனிஃபார்ம்கள், அலுவலக சட்டைகள், வெள்ளை சேலைகள் போன்றவை எப்போதும் புதியது போன்று இருக்கும். பழைய மற்றும் பிடிவாதமான கரைகளுக்கு விருப்பம் இருந்தால் வெந்நீரில் சிறிதளவு பேக்கிங் சோடா சேர்த்தால் கூடுதல் பலன் கிட்டும். இறுதியாக துணிகளை நேரடி வெயிலில் உலர்த்தினால் சூரிய ஒளியின் இயற்கையான கிருமி நாசினி தன்மை அவற்றை மேலும் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. இனிமே கை வலிக்க துவைக்க தேவையில்லை. இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க. கையில துவைச்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் ஒயிட் ட்ரெஸ்லாம். பக்கெட்ல வெதுவெதுப்பான சுத்தண்ணி எடுத்துக்கங்க. அதுல உங்களுடைய ஒயிட் ட்ரெஸ், யூனிஃபார்ம், பனியன் எல்லாத்தையுமே போட்டுட்டு எதுவுமே ஊத்த தேவையில்ல. வெறும் ப்ளெயின் வாட்டர்ல ஊறினா போதும். சில்லுன்னு ஆகக்கூடாது, சூடு இருக்க சொல்லவே நீங்க பிழிஞ்சு நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டுருங்க. துவைக்கிற மாதிரி டிடர்ஜென்ட் போட்டு வாஷிங் மிஷின்ல நார்மலா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு ஒயிட் ட்ரெஸ்லாம்.